சோதோமின் பொருட்களுக்கு ஆபிரகாம் அடிமையாகவில்லை. யோசேப்பு ஒப்பு கொடுக்கிறான். ஒப்பு கொடுத்ததுனால அந்த வேசித்தனத்துக்கு யோசேப்பு அடிமையாகவில்லை. பேதுருவினிடத்திலே சீமோன் என்கிற அந்த மந்திரவாதி பணத்தை கொண்டு வரான். பணத்தை கொண்டு வந்து உங்க கிஃப்டை எனக்கு கொடுங்கிறான். பேதுரு ஒப்பு கொடுத்ததுனால பணத்துக்கு அடிமையாகவில்லை. பவுலை கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. புகழின் உச்சி பவுல் செல்லுகிற இடத்திலே உண்டாகிறது. பவுல் தன்னை ஒப்பு கொடுத்ததுனால, நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், இனி நான் அல்ல கிறிஸ்துவே வாழ்கிறார் ஒப்பு கொடுத்ததுனால அந்த புகழுக்கு அடிமையாகவில்லை. நேபுகாத் நேச்சரின் சாட்சி என்ன? இவங்களெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுப்பா. ஏன்னா இவங்க சேவிக்கிறவங்க மாத்திரமல்ல, இவர்கள் நம்புகிறவர்கள் மாத்திரமல்ல, இவர்கள் தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்தார்கள். வந்துட்டான் இவன் பெருசா திருந்திட்டாராம். ஏன் நாங்கெல்லாம் வழிபடலையா? நாங்கெல்லாம் சர்ச்சுக்கு போகலையா? நாங்கெல்லாம் கும்பிடலையா? அப்படியும் இருக்கணும், இப்படியும் இருக்கணும். அப்படிலாம் இருக்க முடியாதுன்னு சொல்லி விலகுறாங்க தெரியுமா? அவர்களை தூஷிப்பார்கள். ஏன் தூஷிப்பார்கள் தெரியுமா? அவங்க இன்னும் விழுந்துதான் கிடக்குறாங்க, இவங்க வெளியே வந்துட்டாங்கல்ல. இந்த பரிசுத்தத்துக்காக நிக்கிறவங்க தூஷிக்கப்பட்டு கொண்டே இருப்பார்கள். அப்படி தூஷிக்கிறாங்கன்னு அதை நினைத்து கவலைப்படாதீங்க. 5வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோர்களுக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்க ஆயத்தமா இருக்கிறவருக்கு. அப்படி பரிசுத்தத்துக்காய் நிற்கிறவனை நிந்திக்கிறவர்கள், தூஷிக்கிறவர்கள், ஒதுக்குகிறவர்கள் எல்லாம் கர்த்தருக்கு கணக்கு கொடுக்கும் நாள் வரப்போகிறது. ஆனால் அநேகர் என்ன பண்றாங்க? ஐயோ இவங்க ஒதுக்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஏற்றார் போல இவங்க நம்மளை ஒதுக்கி வச்சிருவாங்க, இவங்க நம்ம கிட்ட பேச மாட்டாங்க. அப்புறம் இல்ல, என் கூட